ஹாய், இன்றைக்கி நம்ம லிக்விட் கோல்டில் ஒரு முகப்பு செயின் உருக்க போகிறோம். இதில் நான் உங்களுக்கு லைவாக ஒரு விஷயம் காட்ட போகிறேன். இந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா 916 ரொம்ப கம்மியான யூஸ் பண்ண செயின் தான். கஸ்டமர் ரஃபாக ஒரு 2-3 டைம்ஸ் தான் போட்டிருப்பாங்க. அவங்க சேல்ஸுக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை நம்ம இப்போ இன்றைக்கி மெல்ட் பண்ணிடலாம். நம்ம க்ரூசிபிளில் போட்டு இப்போ மிஷின் ஆன் பண்ணிவிட்டு உள்ளே மெல்ட் பண்ண வைக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் ஃபைனலாக நீங்கள் இந்த வீடியோட எண்டில் சில விஷயங்களை பார்ப்பீங்க. ஸோ இந்த கோல்டு செயின் வந்து நீங்கள் உள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்ராக்சிமேட்லி 30.980 கிராம்ஸ் இருந்தது. ஸோ ஆஃப்டர் மெல்ட்டிங் இது என்ன வெயிட் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஸோ ஒரு கோல்டு மெல்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அழுக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்போ நமக்கு தெரியாமல் சில அழுக்குகள் இருக்கும். அப்புறம் அந்த கோல்டை வந்து அவங்க ஒன்றோட ஒன்று சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு சில பவுடர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஹால்மார்க்லலாம் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது. பழைய கோல்டு இல்லைனா ஹால்மார்க் இல்லாத 916 கோல்டில் கேட்மியம் இந்த மாதிரி ஏதாவது பவுடர் வச்சு அவங்க சால்ட்ரிங்லாம் பண்ணுறனால அவங்களுக்கு அது மெல்ட்டிங்கில் கண்டிப்பாக இப்போ நான் பார்க்குறீங்களா அந்த புகையாக போகுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி அதில் கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிட்டு உங்களுக்கு சின்ன லாஸ் இருக்கும், ரொம்ப மைனர் லாஸ். இப்போ நான் உங்களுக்கு இப்போ வெயிட்டை காமிக்கிறேன். ஓகே, இந்த கோல்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெயிட் மிஷினில் கொண்டு போடுவோம். எவ்வளோ வெயிட் வந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ நீங்களே பாருங்கள், வெயிட் இப்போது 3.890. ஸோ பிஃபோர் மெல்ட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 30.950 இருந்தது. ஸோ ஆஃப்டர் மெல்ட்டிங் 30.880. ஸோ அப்ராக்சிமேட்லி ஒரு 0.060 கிராம்ஸ், அதாவது ஒரு 60 மில்லிகிராம்ஸ் உங்களுக்கு இதில் மெல்ட் ஆனதில் போயிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை நம்ம வந்து போயிட்டு டெஸ்டிங் கொடுக்குறோம். ஸோ டெஸ்டிங் ரிப்போர்ட் இது ரொம்ப முக்கியமானது. இதை வந்து எல்லோரும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க யூஸ்வலாக. நீங்கள் இதை எங்கே பார்த்துருக்கலாம் அப்படின்னா, நீங்கள் பழைய கோல்டை கொடுத்துட்டு புது கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸில் பார்த்துருக்கலாம். அவங்க இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கோல்டு டு கோல்டு உங்களுக்கு தர போகிறாங்க, அவங்களுக்கு கேஷ் தர போகிறதில்ல. ஸோ அவங்க இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க. பட் கேஷ் ப்ரொவைட் பண்ணுற எந்த ஒரு கம்பெனிஸ்லேயுமே உங்களுக்கு இந்த டெஸ்ட் ரிசல்ட் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் நாங்கள் அதை பண்ணுறோம் உங்களுக்கு. ஸோ டெஸ்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இதில் 90.18% தான் கோல்டு இருக்குது. ஸோ ஒரு 916 கோல்டு ஹால்மார்க் கோல்டில் வந்துட்டு ஆக்சுவலாக நமக்கு 91.6% ஆஃப் கோல்டு இருக்கணும். பேலன்ஸ் காப்பர் அண்ட் சில்வர் எல்லாம் வேறு காம்பினேஷன்ஸில் இருக்கும். அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் 91.6 இருந்தால் தான் 22 கேரட் அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 90.18%, கேரட் பார்த்திங்கன்னா 21.64 கேரட் தான் இருக்குது. இது எல்லாத்துலேயும் எப்படி இருக்காது. நீங்கள் கேட்கலாம், உங்கள் மிஷின் தப்பாக காட்டணும். இல்லை, கண்டிப்பாக இல்லை. நீங்கள் லாஸ்ட்டாக முந்தினத்து கூட ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம், அந்த கோல்டு ஹால்மார்க் ஐட்டம். ஸோ அதை நாங்கள் மெல்ட் பண்ணி டெஸ்டிங் பண்ணுறப்போ 91.6% தான் இருந்தது. நான் அதை உங்களுக்கு காட்டலை. ஸோ நார்மலாக இருந்தது. பட் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு எடுத்து டிஸ்பிளேயில் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 90.18% தான் இருக்குது. ஸோ இதில் ஒரு ஹியூஜ் வேல்யூ டிஃப்ரென்ஸ் ஆகும். 1.6% அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வர மாதிரி தெரியலாம். பட் உங்களோட கோல்டு வேல்யூவில் ஓவராலாக 4,000 to 5,000 இந்த 0.16 போயிடும். ஸோ இது நீங்கள் நான் ஃபர்தராக நிறைய வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு. நீங்கள் இதை பார்த்து இதை எப்படி நீங்கள் சரி பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட இருக்க கோல்டுலாம் எப்படி நீங்கள் 91.6 நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தில் நான் அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு அவங்க ப்ராப்பராக ஹால்மார்க்ஸ் இல்லாமல் இதை வாங்கினதுனால இன்றைக்கி அவங்க சேல்ஸ் பண்ணுறப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு 6,000 to 7,000 rupees லாஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ. இது சேல்ஸ் பண்ணுறப்போ இது மாதிரி மெல்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறப்போ என்ன நடக்குதுன்னு காமிக்கிறதுக்காக ஒரு இது. ஃபர்தராக சேனலில் நீங்கள் ரெகுலராக பாருங்கள். உங்களுக்கு நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்ருக்கிறேன், பாருங்கள். தேங்க்யூ.